மணவாளனாக வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கடைசி நேரத்தில் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாய் இருந்த அந்த மரியாளை இந்த உலகம் அறிய, தான் மரிக்க போகிறதை அறிந்து அவருடைய தாயை மரியாளை அவருக்கு அன்பாக இருந்த அவருடைய மார்பில் சாய்ந்த சாயும் அளவுக்கு தகுதி பெற்றிருந்த அந்த சீசன் யோவான் அவரிடத்திலே தன் தாயை ஒப்படைக்கிறார். அதோ உன் தாய் என்று அவர் ஒப்படைக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கடைசி நேரத்தில், நீ இளவயதுள்ளவனாக இருந்தபோது நீயே அறை கட்டு கொண்டாய், இப்போ நீ முதிர் வயதாக உள்ளவனாய் இருக்கும்போது உன் கைகளை கட்டுவார்கள், உனக்கு இஷ்டமில்லாத உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போவாங்க. இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், நீ இன்ன விதமாக மரிக்க போகிற, எனக்காக இரத்த சாட்சியாக நீ என்னை மகிமைப்படுத்த போகிற அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்கிறார். அதுக்கு பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவன் இயேசுவுக்கு மிகவும் அன்பாயிருந்த சீசனாக இருக்கானே, இவன் நிலைமை என்ன என்பதை பேதுரு தெரிந்து கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார் பேதுரு. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, அந்த சீசனை கண்டு பேதுரு கேட்கிறார் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், இவன் கடைசி மட்டும் உயிரோடு இருக்க நான் விரும்புகிறேன், அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்னை பின்பற்றி வா, உன் காரியத்தை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் எச்சரிக்கிறார் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல யோவானுக்கு என்ன செய்கிறாருன்னா, இவன் இருக்க சித்தமானால் அப்படின்னா யோவானை கடைசி மட்டும் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம். அது ஏன் அப்படின்னா, அவருடைய தாயாகிய மரியாளை யோவானிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்போ அந்த தாயாகிய மரியாள் அவங்க எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருந்து மரிக்க போகிறாங்களோ அது வரைக்கும் இந்த யோவான் உயிரோடு இருந்து ஆக வேண்டும். அப்போ எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாங்க, அதை தாண்டி யோவான் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்து மரித்திருப்பார். இப்போ சீசர்கள் 12 சீசர்கள்னு பார்க்குறோம். 12 சீசர்களுமே இரத்த சாட்சியாக மரித்தார்கள்னு தான் நம்ம பார்க்குறோம். தேவனை மகிமைப்படுத்த முடியாது இரத்த சாட்சியாக மரித்தாங்க. இந்த யோவான் மட்டும் இரத்த சாட்சியாக மரிக்கலை, இயற்கையாக மரணம் அடைஞ்சார்னு பார்க்குறோம். ஏன்னா அவர் எதுக்காக அப்படி செய்தார்னா, அவருடைய தாயாகிய மரியாளை பொறுப்போடு ஒப்படைத்து பராமரிக்கும்படி அந்த யோவானை உயிரோடு விட்டு வைத்திருந்தார். இதுதான் அங்கே நடந்த காரியம். அதோ உன் தாய் அப்படின்னு மரியாளை யோவானிடத்தில் ஒப்படைக்கிறார். அதோ உன் தாய் அப்படின்னா மரியாள் இயேசு கிறிஸ்துக்கு தாயா இல்லையா? யோசிங்க, மரியாள் இயேசு கிறிஸ்துக்கு தாயா இல்லையா? நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்து தாய் என்று சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் புதிய ஏற்பாட்டில்
எந்த இடத்துலையாவது மரியாளை பார்த்து தாயே, அம்மா அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லப்படவே இல்லை. எந்த இடத்துலையும் மரியாளை பார்த்து அவர் தாயேன்னு சொல்லலை, அம்மான்னு சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா இந்த பூமியில் அவர் மனுஷனாக பிறப்பதற்கு தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லி. அப்போ ஆதியாகமத்திலே அது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீயின் வித்து தான். ஆனால் இந்த மரியாள் இயேசு கிறிஸ்து தாயாக முடியாது. எந்த நிலையிலும் அவர் தாயாகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த மரியாள் சாதாரண ஒரு ஸ்திரீ, நம்மை போல ஒரு சாதாரண ஸ்திரீயாக அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த பெத்லெகேமில் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நம்மை போல திருமண உடன்படிக்கை ஒப்பந்தம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் அவர் இந்த பூமியில் மனுஷனாக பிறப்பதற்கு மரியாளை தேர்ந்தெடுக்கிறார். எப்படின்னா காலம் நிறைவேறின போது, அதாவது அந்த உலகம் உண்டானதுக்கு முன்னாடியே தீர்மானம் போடப்பட்டிருக்கு. உலகம் எப்படி உருவாக்கணும், எப்படி நடத்தி கொண்டு போகணும், கடைசியில் என்ன நடக்கும், கடைசியில் முடிவு என்ன, எல்லாமே அந்த தீர்மானத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து எப்போ இந்த பூமியில் மனுஷனாக வரணும் அப்படின்றதெல்லாம் அந்த தீர்மானத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த காலம் நிறைவேறிச்சு. இந்த காலம் நிறைவேறின போது இப்போது மரியாளை தேர்ந்தெடுக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்கிறார், இந்த தேவதூதனும் சொல்கிறான். அப்போ கிருபை பெற்றவளேன்னா தகுதி இல்லாதவள். கிருபை யாருக்கு கிடைக்குதுன்னா ஒரு தகுதியும் இல்லாத ஒருத்தவளுக்கு தேவன் கொடுக்குற ஒரு பரிசு. இப்படிப்பட்ட தகுதி இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவாதி தேவன் மனுஷனாக அந்த பூமியில் பிறப்பதற்கு மரியாளிடத்தில் என்ன தகுதி இருந்தது? இந்த ஸ்திரீ போலவே அநேகர் கன்னிகளாக இருக்காங்களே. அப்படி பார்த்தா கிருபை பெற்றவளே வாழ்கன்னா தேவன் அப்படியாய் தேர்ந்தெடுக்கிறார், அவராக தேர்ந்தெடுக்கிறார், அவர் கிருபை அளிக்கிறார். அப்படிப்பட்ட மரியாளுக்கு கிருபை அளித்து மரியாளிடத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக பிறக்கிறார். ஏன்னா திடீர்னு ஒரு மனுஷன் அந்த பூமியில் நிற்க முடியாது, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்காகவே அவர் இந்த பூமியில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து மனுஷனாக உற்பவித்து பிறந்து வளர்ந்து வருகிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் யோவான் 2:4 பாருங்களேன். யோவான் 2:4 கானாவூரில் ஒரு திருமணம் நடக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அங்கே திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் கொடுக்கறது அங்கே இஸ்ரவேலில் வழக்கம். அந்த திராட்சை ரசம் முடிஞ்சு போயிடுச்சு, குறைவுபட்டுருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்னும் நிறைய ஆள் இருக்குது, சாப்பிட்றதுக்குன்னு திராட்சை கொடுக்க வழி இல்லை. இந்த சூழ்நிலையில் மரியாள் திராட்சை 3ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். எழுதப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் தாயின்னு எழுதுகிறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து நேரடியாக தாயேன்னு ஒரு இடத்துலையும் சொல்லதில்லை. அதற்கு இயேசு 4ஆம் வசனம், ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஸ்திரியன்னு சொல்கிறார். ஸ்திரியன்னு அண்ணன் பெண்ணே. ஸ்திரியங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை பெண்ணே. பெண்ணே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறார். லூக்கா 2:48 வச்சு, லூக்கா 2ஆம் அதிகாரம் 48வது வசனம், தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு இவங்க குடும்பமாக போகிறது, எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போகிறது வழக்கமாக இருந்தது. இப்படி இந்த வருஷத்தில் ஒரு 12வது வயசில் இயேசு கிறிஸ்துவை கூட்டிக்கிட்டு பஸ்கா பண்டிகைக்கு தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே முடித்து திரும்பி வந்துட்டாங்க. இவங்க 3 நாள் பிரயாணம் பண்ண பின்னாடி இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க, பின்னாடி அவங்களோட வரல. திருப்பி இந்த மரியாளும் யோசேப்பும் அவர்களை தேடி செல்கிறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் போய் திரும்பி பார்த்தா
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றான். அவர் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா, 3 நாளைக்கு பின்பு 46 வசனம், அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். அங்கே இருந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், போதகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வேதத்தை குறித்து போதிக்கிறதை இவர் கேட்கிறார். கேட்டுட்டு அதில் கேள்வி கேட்கிறார். அவங்களுக்கு எதிர்கேள்விகள் கேட்குறார். கேட்டு வினவுறார். இதை கண்டு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. இந்த தாய் மரியாளும் யோசேப்பும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டுட்டு அப்படி ஆச்சரியப்பட்ட பின்னாடி தான், மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க. அதற்கு இயேசு 49வது வசனம், அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் மரியாள்கிட்ட பார்த்து, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? என்னுடைய பிதா யார்? இது உமக்கு தெரியுமா தெரியாதா? தேவதூதன் உன்னிடத்தில் என்ன சொன்னார்? அது அந்த சம்பவம் தான் மரியாளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த சாஸ்திரிகள் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது 3 காணிக்கைகளை கொடுத்தாங்களே, அந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து எப்படி புகழ்ந்தாங்க, அவளை எப்படி மகிமைப்படுத்தினாங்க, மேய்ப்பர்கள் எப்படி மகிமைப்படுத்தினாங்க, சிமியோன் தேவாலயத்தில் சிமியோன் அவரை காண காத்திருந்த சிமியோன் எப்படி மகிமைப்படுத்தினார், அங்கே ஜெபத்தில் தியானமாக இருந்த அன்னாள் எப்படி மகிமைப்படுத்தினாங்க, யோசேப்புக்கு கனவில் 4 முறை தேவன் பேசியிருக்கிறாரே, இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் அறிந்திருந்த அந்த மரியாள் யோசேப்பு இவர்களுக்கு இன்னும் அது என்னவென்று விளங்கி கொள்ள முடியவில்லை. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவையில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? என் பிதா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த யோசேப்பும் மரியாளும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. அதற்கப்புறம் அவங்க பின்னாடி போகிறாரு. 30 வயது வரை அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். எதற்காக 30 வயது வரை அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார்னா, அவங்க இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பாரம்பரியம் இருந்து வந்தது. 30 வயது ஆனாத்தான் ஒரு சமூக காரியங்கள்லையோ ஒரு முக்கியமான ஸ்தானத்திலேயோ ஒருத்தரை அமர்த்த முடியும், அது கலந்து கொள்ள முடியும், சமூக காரியங்களில் அவர் கலந்து கொள்ள முடியும், முக்கியமான ஸ்தானத்தில் அமர முடியும் அப்படின்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது. ஏன்னா தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாக இருந்தது. லேவியர்கள்லாம் ஆசாரியர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு 30 வயது இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி ஒருத்தர் பார்த்தா 30 வயதில் தான் அவர் தீர்க்கதரிசனம் ஆரம்பித்தார். இப்படி காரியங்கள்லாம் 30 வயது வந்தால் தான் இப்படி இருக்கணும்னு அது வாழையடி வாழையாக அந்த பழக்கமாக வந்துருச்சு. அதனால் இந்த பாரம்பரியம் இஸ்ரேலில் இருந்ததுனால 30 வயது வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்தார். அந்த பாரம்பரியத்தையும் அவர் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. அது வரைக்கும் பொறுமையாக இருந்தார். அப்படி இருந்ததுனால இந்த மரியாள் அந்த தேவாதி தேவனை அவருடைய பிதா யாருன்னு தெரியாமல் அறிஞ்சு மகனேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மரியாள் எந்த இடத்துலையாவது மகனேன்னு சொல்லியிருக்காங்களா? கடைசி வரைக்கும் அவர் சிலுவையில் மரித்து உயிரை போக்குற வரைக்கும் எந்த இடத்துலையாவது மகனேன்னு சொல்லியிருக்காங்களா? மரியாள் சொல்லவே இல்லை. அந்த ஒரு இடத்துல அவங்க சொன்னதோடு சரி, அதுக்கப்புறம் மகனேன்னு சொல்லவே இல்லை. அப்படி அந்த மரியாள் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பாத்திரம். எப்படி ஒரு கழுதையை, யாரும் ஏறிடாத கழுதையை தேர்ந்தெடுத்தாரோ, யாரையும் அடக்கம் பண்ணாத ஒரு கல்லறையை தேர்ந்தெடுத்தாரோ, அப்படியே பிறப்பதற்கு ஒரு கன்னியை தேர்ந்தெடுத்தார். இப்போ இந்த மரியாள் எங்கே இருக்காங்க? பரதேசியில் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், தேவன பரலோகத்தில். ஆனால் மரியாள் நம்மை போல மாம்சத்தில் வாழ்ந்து இயேசு கிறிஸ்து தேவன் என்று விசுவாசித்ததுனால அவங்களும் நம்மை போல பரதேசியில் இருக்காங்க. நாம் எல்லாரும் எப்போ பரலோகத்துக்கு போக முடியுமோ அந்த நாளில் தான் மரியாளும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து ஆதி முதல் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் பூமியை உண்டாக்கி 4000 வருடங்களுக்கு பின்பாக பிறந்த ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ, 4000 வருடங்களுக்கு பின்பாக பிறந்த ஒரு சாதாரண ஸ்திரீ. இந்த ஸ்திரீ இப்போ போய் நான் தேவனுக்கு தாய்,
நான் இயேசு கிறிஸ்துக்கு தாய் அப்படின்னு மேலே போய் உட்கார முடியுமா? பரலோக ராஜ்யத்தில் நான் தேவனுக்கு தாயின்னு 4000 வருடங்களுக்கு பின்னாடி பிறந்த இந்த ஸ்திரீ. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ இருக்கிறாரு? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். அந்த இடத்துல போய் நான் மீண்டும் போய் நான் தாயாக அமருவேன்னு இங்கே அமர முடியாது. நம்மை போல் ஒரு ஸ்திரியாக தான் இங்கே, நம்மை போல் ஒரு விசுவாசியாக தான் இருக்க முடியும். நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவ விசுவாசா பரதேசிக்கு போக முடியுமோ, அதே போல் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசி தான் அவங்களும் பரதேசிக்கு போயிருக்காங்க. இப்போ மரியாளிடத்தில் இயேசு கிறிஸ்து தாய்ப்பால் குடித்தாரா குடிக்கலையா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது அவர் தாய்ப்பால் குடித்தாரா குடிக்கலையான்னு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கார் ஒன்று, அதை நம்ம பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். எப்படி? தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். தீமை எது நன்மை எது அப்படின்னு அவர் அதை அறிஞ்சு கொள்கிற வயது வர்ற வரைக்கும் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார்னு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அப்போ அந்த வயசு மட்டும் அவர் என்ன தான் சாப்பிட்ருக்கணும்? தீர்க்கதரிசி இப்படித்தான் சொல்லியிருக்கார். இதை நம்ம விசுவாசித்தா அவர் வெண்ணெயும் தேனையும் சாப்பிட்டாருன்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கலைன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். அவர் வெண்ணெயும் தேனையும் தான் சாப்பிட்ருப்பார், தாய்ப்பால் குடிச்சிருக்க மாட்டார்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த இந்த செய்தியின்படி நாம் இயேசு கிறிஸ்துவே தேவன், மரியாள் நம்மை போல் ஒரு சகோதரியாக இருந்தாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிருபை பெற்றாங்க. அவங்க பாக்கியவதி, அவங்க பாக்கியவதியாக இருக்காங்க. நம்மை காட்டிலும் அவங்க பாக்கியவதியாக இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பலனை அடைவாங்க. ஆமென்.